சிறுதானியத்தில் ஒன்று சோளம்ப்பா. சோளம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. சோளத்தில் வந்து ஃபைபர் இருக்குப்பா, மலச்சிக்கல் எதுவும் இருக்காது. சோளத்தில் அயன் இருக்குப்பா, அப்புறம் புரோட்டீன் இருக்கு, மசில்ஸுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சோளம் வாங்கியிருக்கேன். இந்த சோளத்தை நம்ம மிஷின்ல கொடுத்தும் திரிச்சுக்கலாம். இல்லட்டா நம்ம சோள மாவும் கடையில கிடைக்குது, எல்லா கடையிலையும் பலசர கடையில கிடைக்குது. இந்த சோள மாவுல ரொட்டி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப அம்மா பாலக்கீரை வாங்கியிருக்கேன். ஒரு கட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பாலக்கீரை அம்மா நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அப்பா இது வெள்ளைச்சோளம், சிறுதானியத்துல ஒண்ணு சோளம். இது அம்மா பலசர கடையில சோள மாவு வாங்கியிருக்கேன். 50 கிராம் சோள மாவு எடுத்திருக்கேன். இந்த பாலக்கீரையில நம்ம போட்டுக்குருவோம். அதே அளவுக்கு 50 கிராம் கடலை மாவு போட்டுக்குருவோம். 50 கிராம் கடலை மாவு. இது சம்பா கோதுமைப்பா, சம்பா கோதுமை ரவா. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன்ப்பா, அதை போட்டுக்குருவோம். பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி, இதையும் நல்லா பொடிசா நறுக்கி போட்டுக்குருவோம். இஞ்சி நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இஞ்சியோடைய ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது பல் பூண்டுப்பா. இதே மாதிரி 2 பூண்டு எடுத்திருக்கேன் அம்மா. இதை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். பல் பூண்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்குருவோம். அம்மா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நான் ஒரு மீடியமான உருளைக்கிழங்கு அதில் பாதி எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்குருவோம். இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அம்மா ஒரு வீட்டு தண்ணி விடலை. பாலக்கீரையில் அவங்களுக்கு தண்ணி பசை இருக்கும், அந்த இதில் தான் அம்மா பிசைஞ்சிருக்கேன். ஒரு வீட்டு தண்ணி விடலை. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்குருவோம். கொஞ்சம் தொளிச்சுக்குருவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மாவு ரெஸ்ட்ல இருக்கட்டும். இது மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் நம்ம மாவை ரெஸ்ட்ல வச்சுருந்தோம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா எல்லாம் மசாலையெல்லாம் செட் ஆகிக்கிருச்சு. நம்ம ஒரு வாழை இலையை எடுத்துக்குருவோம். கொஞ்சம் தண்ணி வச்சுக்குருவோம். மாவை நம்ம ஒரு உருண்டை உருட்டிக்கிடுவோம். வாழை இலையில வச்சு நல்லா தட்டி விடுவோம். நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம எண்ணெய் துணியை வச்சு தொடச்சுக்குருவோம். இப்போ நிறைய பேர் தோசைக்கல் இது எங்கே வாங்கினீங்கன்னு கமெண்ட்ல கேட்டிருக்கீங்கப்பா. சென்னையில் பெருங்குடியில் ராஸ் குக்குவர் கடை இருக்கு, அங்கே தான் அம்மா வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் ஆன்லைன்லயோ இல்லை நேரில் போய் வாங்கிக்கோங்க. நம்ம தட்டி வச்சிருந்த பழக்கீரை ரொட்டியை ஒரு நிமிஷம் இப்படி இருக்கட்டும். அம்மா ஒரு நிமிஷம் நம்ம வாழை இலையை அப்படியே நம்ம போட்டு வச்சிருந்தோம். வாழை இலையோடைய ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை மெல்லிசா எடுத்துருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றுக்கோங்க, நல்லெண்ணெய். இல்லைன்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்குருவோம். நல்ல நம்மளுக்கு ஒரு மனம் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்ட பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். திருப்பி போட்ட பக்கம்ப்பா வெந்துருச்சு.
லைட்டாக நம்ம துணியை வச்சு லைட்டாக நம்ம அமுக்கி விட்டுக்குருவோம். தவாவுடைய சூட்டில் சீக்கிரமாக வந்துடும். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பாலக்கீரை சோள ரொட்டி ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதப்பா அந்த மில்லட்லாம் நம்ம மில்லட்டில் வந்து நம்ம வந்து இப்படி ரொட்டியோ தோசையோ இது மாதிரி நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சாப்பிடும்போது இதை வந்து கொஞ்சம் நம்ம சுட சுட சாப்பிடணும். சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் வந்து ரஃப் ஆயிரும். அதுதான் வித்தியாசம். இது வந்து நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல நல்ல வெயிட் குறையும்பா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் உழுக தான் செய்யும். நம்ம அதனால அளவோட சாப்பிடுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு பழமொழி இருக்குப்பா. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா, பெரியவங்கள இருந்து சிறியவங்கள இருந்து எல்லாரும் சாப்பிடலாம். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.